ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பொது காலத்தின் 3ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 19 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய், நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வது இல்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 21 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேய நூலாசிரியர் இயேசுவின் உடலை எருசலேம் கோவிலின் திருத்தூயகத்தின் நுழைவாயிலில் கட்டப்பட்ட திரைச்சீலைக்கு ஒப்பிடுகின்றார். இவ்வழகிய உருவகமானது இயேசுவிற்கு மட்டுமல்ல, நம் ஆன்மீக வாழ்விற்கும் பொருந்தக்கூடிய ஓர் உருவகமாக இருப்பதன் காரணமாக அது குறித்து தொடர்ந்து சிந்திக்கலாம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறி கானான் நாட்டை நோக்கி போகின்ற வழியில் அவர்களை வழிநடத்திச் சென்ற மோசே தான் வழிபடுவதற்கு என்று சந்திப்பு கூடாரம் என்ற ஒன்றை உருவாக்கினார். இந்த சந்திப்பு கூடாரத்தில் இறைவனின் பிரசன்னத்தை குறிக்கும் உடன்படிக்கை பேழையை ஒரு பகுதியில் வைத்து அதை திருத்தூயகம் என்று அழைத்தார். இந்த திருத்தூயகத்தையும் சந்திப்பு கூடாரத்தின் ஏனைய பகுதிகளையும் பிரித்து காட்டும் வகையில் திருத்தூயகத்திற்கு அருகில் திரை ஒன்றை தொங்கவிட்டார். விடுதலை பயணம் 26:33. பின்னாளில் சாலமோன் எருசலேமில் யாவே இறைவனுக்கு என்று கோவில் கட்டிய பொழுது இதே நடைமுறையை பின்பற்றினார். 2 குறிப்பேடு 3:14. இந்த திரைச்சிலையானது எருசலேம் ஆலயத்தில் கடவுள் குடியிருந்த இடமாக கருதப்பட்ட திருத்தூயகத்தை, அதாவது ஹோலி ஆஃப் ஹோலிஸ், இந்த திருத்தூயகத்தை மக்கள் கூடுகின்ற ஆலயத்தின் பிற பகுதிகளிலிருந்து பிரிக்கக்கூடிய இடத்தில் அமைந்திருந்தது. வேறு வகையில் சொல்லப்போனால், கடவுளையும் மனிதரையும் பிரிக்கும் அத்தனை காரியங்களுக்கும் அடையாளமாக இந்த திரைச்சீலை இருக்கின்றது.
இயேசு சிலுவையில் தன்னையே பலியாக்கியதன் மூலம் இப்படிப்பட்ட பிரிவினையின் காரியங்கள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கடவுள் மனித உறவில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இயேசுவின் சிலுவைச் சாவு வழியாக கடவுள் மனித உறவில் நெருக்கம் ஏற்பட்டது என்பதை சுட்டிக்காட்டவும், கடவுள் மனித உறவிற்கு தடையாக இருந்தவை அனைத்தும் அழிக்கப்பட்டன என்பதன் அடையாளமாகவும் திருத்தூயகத்தின் நுழைவாயிலில் இருந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்ததாக மத்தேயு எழுதுகின்றார். மத்தேயு 27:51. அன்புக்குரியவர்களே, கடவுளோடு உடனான உறவில் நாம் நெருங்கி வர பல திரைச்சீலைகள் உண்டு என்பதை நாம் உணர்ந்து, அந்த திரைச்சீலைகளை கிழித்துவிட்டு கடவுளுக்கு அருகில் வர நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன், நம் உடல் கூட ஒரு திரைச்சீலையாக மாற வாய்ப்புண்டு. நம் உடலின் ஈர்ப்புகளுக்கும் சுகங்களுக்கும் அடிமையாகி, இந்த ஈர்ப்புகளுக்கும் சுகங்களுக்கும் தீனி போடுவதிலேயே நம் நேரத்தையும் ஆற்றலையும் செலவழித்தோம் என்றால் நம் உடல் கிழிக்கப்படாத திரைச்சீலையாக இருக்கிறது என்ற அர்த்தம். இதற்கு மாறாக இயேசு சிலுவை மரத்தில் தன் உடலை உடைத்தது போல நாமும் வாழ்க்கை சிலுவையில் நம் உடலின் ஈர்ப்புகளையும் சுகங்களையும் பலியாக்கி நம் உடலை ஆராதிப்பதை நிறுத்திவிட்டு கடவுளின் விருப்பத்தையும் பிறர் நலனையும் மையப்படுத்தி வாழுகின்ற பொழுது நம் உடலாகிய திரைச்சீலை இரண்டாக கிழிபடுகிறது என்ற அர்த்தம். கடவுளை உணர்வதற்கான தடை நம்மில் தகர்க்கப்படுகிறது என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, மனித உடல் இறைவனை உணர்வதற்கு தன்னிலே தடையானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் அது சரியாக கையாளப்படாத பொழுது தடையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மனித உடலை பாவத்தின் ஊற்றாக எண்ணி அதை கீழானதாக எண்ணுவதும் தவறு. அதே வேளையில் இந்த உடல்தான் எல்லாம் என்று எண்ணி அதன் ஈர்ப்புகளை நிறைவேற்றுவதிலேயே வாழ்நாளை செலவழிப்பதும் தவறு. ஒரு காலத்தில் உடலை இழிவாக கருதும் போக்கு மக்களிடம், முக்கியமாக ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களிடையே அதிகமாக இருந்தது. எனவேதான் பழங்கால முனிவர்களில் சிலர் தங்கள் உடலில் புழுக்கள் தங்குகிற அளவிற்கு அதை உதாசீனப்படுத்தினார்கள். கிறிஸ்தவ மரபில் கூட முள்படுக்கையில் படுத்தல், சாட்டையால் தன்னையே அடித்துக் கொள்ளுதல் போன்ற காரியங்களை துறவிகள் செய்திருக்கின்றனர். ஆனால் இன்றைய மனிதர்களோ இதற்கு நேர் எதிராக சென்று உடல்தான் எல்லாம் என்ற மனநிலையில் மூழ்கி உடலை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இவ்விரண்டு அணுகுமுறைகளுமே நமக்குள் இருக்கும் இறைத்தன்மையை உணர்வதற்கான தடைகளாக இருக்கின்றன. ஜெபம். இறைவா, உம்மை உணர நாங்கள் முயற்சிக்கும் வேள்வியில் எங்கள் உடல் உட்பட எதுவும் தடையாக மாறிவிடாத வரத்தை எமக்கு தாரும். ஆமேன். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெளியாகாமல் பொழிந்திருப்பது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னும்
கொடுக்கப்படும். நீதிமான் யோபு போல் வாழ்பவருக்கு கொடுக்கப்படும். மனம் தளரா நெகேமியா போல் வாழ்பவருக்கு கொடுக்கப்படும். நம்பிக்கையாளர் தானியேல் போல் வாழ்பவருக்கு கொடுக்கப்படும். ஞானத்தில் சாலமோன் போல் வாழ்பவருக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவர்க்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. விளங்குபவருக்கு கொடுக்கப்படும். பிறருக்கு வழியாக இருப்பவருக்கு கொடுக்கப்படும். பிறருக்கு இரக்கமே காட்டுபவருக்கு கொடுக்கப்படும். அன்பாக வாழ்பவருக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவர்க்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கொடுக்கப்படும். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை.
இல்லை